இப்போ நீங்கள் பார்த்த இந்த அவுட்புட்டில் நான் மொத்தம் 5 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐ, தேர்டு பார்த்தீங்கன்னா ஐபால், ஃபோர்த்து வந்து மவுத், ஃபிஃப்த்து வந்து டங்க். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஐபாலையும் அந்த டங்கை மட்டும் அப் அண்ட் டவுன் டைரக்ஷனில் வந்து மூவ் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட அனிமேஷன். வாங்க இப்போ இந்த கோடிங் வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணுற இந்த ஃபைலை டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிட்டேன். டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிட்டு emoji.html அப்படின்னு நான் நேமில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா HTML டேக்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எமோஜி அனிமேஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போது பாடிக்குள்ளே வந்து நான் சொன்ன மாதிரி கிளாஸாக நிறையா டிவிஷன் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் அப்படிங்கிறது டிவைட் பண்ணிக்கிறேன் ஒரு கிளாஸை. இப்போ அந்த ஃபேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 செக்ஷனாக பிரிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து I1, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் கலரில் ஐ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஐக்காக I1 வச்சுக்கிறேன். ஸோ அதே காப்பி பண்ணி I2 ரெண்டாவது ஐக்கு அதே மாதிரி வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே உள்ள கருவிலி, அதாவது நான் அதுக்கு நேம் வந்து IBAL1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இன்னொன்று அதே மாதிரி காப்பி பண்ணிவிட்டு IBAL2 அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். அப்போது 2 ஐபால் வந்துருச்சு. இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா மவுத்துக்காக div class equal to mouth அப்படிங்கிற கிளாஸ் நேம் கொடுத்து டிவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டங்கு, நாக்கு தேவைப்படுறதுனால டங் அப்படின்னு போட்டு இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு டிவிஷனை க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது இந்த இதுக்கெல்லாம் நம்ம CSS டேக் பார்க்கலாம். ஸோ நான் ஹெட் டேக்குள்ளே போயிட்டு ஸ்டைல் டேக்கை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் தான் நம்ம CSS அனிமேஷன் எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது நான் சேவ் பண்ணி ஃபைலை எடுத்துக்கிறேன். இப்போது ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு மட்டும் பிளாக்காக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலான்னு இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ கிளாஸ்னால டாட் ஃபேஸ் அப்படியே எடுத்து ஒரு ஸ்பெல்லிங் கூட மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் பண்ணணும். ஸோ ஹைட் வந்து ஒரு 300 பிக்சல் போட்டுக்கிறேன். வித் அதே சைஸில் 300 பிக்சல் போட்டுக்கிறேன். பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்னு கொடுத்துக்கிறேன். பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 50%. இல்லை அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து எல்லோன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 பிக்சலில் ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அதை ரவுண்டாக மாற்றுறதுக்கு பார்டர் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்து 50% கொடுத்தீங்கன்னா 4 சைடும் பார்டர் வந்து ரேடியஸாக மாறி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வந்து தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை சென்டராக வைக்கிறதுக்கு மார்ஜின் கொடுத்துக்கிறேன். மார்ஜின் 100 பிக்சல் டாப் அண்டு பாட்டமுக்கு வந்து 100 பிக்சல், ஆட்டோ வந்து லெஃப்ட் ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் எனக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தெரியுது. ஃபேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா I1 ஃபர்ஸ்ட் அந்த அவுட்டர் லேயரில் உள்ள ஒயிட் கலர் பால் மாதிரி வருது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து ஒரு 80 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். வித்தும் அதே சைஸில் 80 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்னு கொடுத்துக்கிறேன். பார்டர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 50% கொடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு சர்க்கிள் மாதிரி உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். அந்த ஃபேஸ்க்குள்ளேருந்து 40 பிக்சல்ஸ். டாப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 70 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன், மேலேருந்து சைடில் வர்ற மாதிரி. ஸோ இப்போ பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கொடுத்துட்டு சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்டு வந்து ஷேப்பில் தெரிஞ்சிருச்சு. இதுதான் I1. இப்போது அதே மாதிரி I2. ஸோ நான் ஒன்றுமே செய்ய வேண்டாம், அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். I1ங்கிறத மட்டும் I2ன்னு வச்சுக்கிறேன். லெஃப்ட்டும் டாப் வந்து அதே தான், மற்ற எல்லாமே அதே தான். லெஃப்ட்டை மட்டும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது 100ன்னு வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம சைஸை கூட்டிக்கலாம். 180 வச்சுட்டு இப்போது ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 ஐ இருக்க மாதிரி தெரியுது. இப்போது பார்த்தீங்கன்னா ஐபால் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஸோ .IBAL1 அப்படின்னு வச்சுக்கிறேன். எப்போவும் போல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். வித்தும் அதே மாதிரி 30 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 50% கொடுத்துக்கிறேன். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 65 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். டாப் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 95 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் அது மேலே இருக்கிறதுனால. பேக்ரவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பிளாக் கலரில் இருக்கணும் அந்த ரவுண்ட் ஷேப்பில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு, ஒரு கருவிலி மாதிரி தெரியுது. இப்போது அதே மாதிரி அந்த ஐபாலுக்கு வரதுனால அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஐபால் 2ன்னு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், வேறு எதுவும் வேணாம். ஸோ இதில் அதே மாதிரி தான் டாப் எல்லாமே கரெக்டு, லெஃப்ட்டு மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 200 பிக்சல்ஸ் கொடுத்து பார்க்குறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு சென்டராக வரல. ஸோ லெஃப்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு 4 பிக்சல்ஸ் தள்ளி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, 2 ஐயும் அப்படியே சென்டராக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மவுத் எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். அதே மாதிரி டாட் மவுத் கிளாஸ்னால டாட் மவுத்துன்னு போட்டு ஹைட் வந்து ஒரு 10 பிக்சல்ஸ் போதும். வித்து பார்த்தீங்கன்னா நீளம், அதோட வாய் நீளம் வந்து ஒரு 60 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 120 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். டாப் மேலேருந்து எவ்வளோ வரணும்னா ஒரு 210 பிக்சல்ஸ் வரணும் அப்படின்னு போட்டிருக்கிறேன். பார்டர் ரேடியஸ் வச்சுக்கலாம், ரெண்டு சைடும் ஒரு 10 பிக்சல்ஸ் போதும், ஒரு 10 பிக்சல்ஸ் போட்டுக்கிறேன். அடுத்த பொசிஷன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் தான். பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கொடுத்துட்டு இப்போது ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மவுத் மாதிரி ஒரு கிரியேஷன் வந்து தெரிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நாக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஸோ டாட் டங் கிளாஸ்னால டாட் டங் அப்படின்னு போட்டுக்கிட்டேன். ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பிக்சல்ஸ். அதே மாதிரி வித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஒரு 50 பிக்சல்ஸ் வச்சுக்கிறேன். லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 125 பிக்சல்ஸ் வச்சுக்கிறேன். டாப் வந்து ஒரு 220 பிக்சல்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஏன்னா நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ பார்டர் பாட்டம் அதாவது பார்த்தீங்கன்னா கீழே லெஃப்ட் சைடில் உள்ள ரேடியஸ் மட்டும் ஒரு 10 பிக்சல்ஸ் அந்த பாக்ஸில் லெஃப்ட் சைடில் கீழே உள்ளதுக்கு, அதனால் பார்டர் பாட்டம் லெஃப்ட்டும் பார்டர் பாட்டம் ரைட்டும் 10 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். பொசிஷன் எப்பவும் போல் அப்சல்யூட் கொடுத்து சேவ் பண்ணுறேன், ஒன்றும் வரல. இப்போ பேக்ரவுண்ட் கொடுத்தோம்னா அந்த அந்த இடத்துல என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம பேக்ரவுண்ட் கலர் எதுவுமே கொடுக்கல, அதனால் எந்த சேஞ்சஸுமே நம்மளுக்கு வந்து தெரியலை. ஸோ நான் பேக்ரவுண்ட் வந்து ரெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், RED ரெட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாக்கு வெளியில் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம வந்து செட் பண்ணியாச்சு, ஐப்ரோ, மவுத்து, டங்கு எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம ஐபால் 1க்கும் 2க்கும் மட்டும் மேலே கீழே போகிற மாதிரி ஆகுதுனால டாட் ஐபால் 1, டாட் ஐபால் 2 ஒரே நேரத்தில் நம்ம அனிமேஷன் வந்து முடிச்சிடலாம், தனித்தனியாக போடுறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ அனிமேஷனுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி அப் டவுன் அப்படிங்கிற நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன், நீங்கள் என்ன நேம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 செகண்ட் ஒர்க் ஆகிற மாதிரி ஈஸ் இன் அவுட் அப்படிங்கிறது ஒரு ஸ்மூத்தாக போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும், அதனால் ஈஸ் இன் அவுட். இன்ஃபைனைட் வந்து நம்ம என்ன சொல்ல மாறி எவ்வளோ நாள் போய்கிட்டே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அனிமேஷனை கால் பண்ணுறதுக்கு கீ ஃப்ரேம்ஸ்னு கொடுத்துட்டு என்ன கீவேர்டோ அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பெர்சன்டேஜ் படி நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ 0% இருக்கும்போது டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேட் ஒய் டைரக்ஷனில் வந்து ஒரு -20 பிக்சல்ஸ் மேலே ஸ்டார்டிங்கில் 0% இருக்கும்போது -20 பிக்சல்ஸ் வந்து மேலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே காப்பி பண்ணிவிட்டு 50% இருக்கும்போது ஒருக்கா, அடுத்து 100% இருக்கும்போது ஒருக்கா. 50% இருக்கும்போது நம்மளுக்கு கீழே வரணும், ஸோ அதனால் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு மேலே கீழே போயிட்டு வரது மாதிரி இருக்குது, 20 பிக்சல்ஸ் -20 பிக்சல்ஸ் கீழே மேலே போயிட்டு வரது மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டங்கில் வந்து அனிமேஷன் பண்ணணும். ஸோ டங்கில் போயிட்டு நான் அந்த டேகை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அனிமேஷன் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கீவேர்டு நான் வந்து இதுக்கு வந்து ஒரு டங்குனே வச்சுக்கிறேன் நேமு. அதே மாதிரி 4 செகண்ட் ஈஸ் இன் அவுட் கொடுத்துக்கிறேன், இன்ஃபைனைட் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம அனிமேஷன் கால் பண்ணுறதுக்கு கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு என்ன இந்த கீவேர்டு இந்த டங்குன்னு கொடுத்துருக்கேன், அதனால் டங்குன்னு அப்படியே நான் கால் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. 0% வச்சுட்டு நான் இது வந்து ஹைட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும், ஏன்னா எனக்கு நீளமாக போயிட்டு வருது மாதிரி. ஸோ 0% இருக்கும்போது ஹைட் எனக்கு ஒன்றும் வேணாம். 50% இருக்கும்போது ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம நார்மல் டங்கோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 30 பிக்சல்ஸ், நான் ஒரு 9 பிக்சல்ஸ் கூட வர்றது மாதிரி. 100% இருக்கும்போது ஒரு பிக்சல் எக்ஸ்ட்ரா வர்றது மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று போல் தெரியுது.
இப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எமோஜி வந்து நாக்கை வெளியில் நீட்டுற மாதிரி தெரியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.